ஹாய் டிஜி ஸ்கொயர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூமெண்டம் எப்படி இருக்க போறோம் பார்க்க போறோம். லாங் டேஸா லைவ் அனாலிசிஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம்ல ஒரு நியூ பிரான்ச் ஓப்பனிங் ஒர்க்னால ஷெடியூல் இருந்ததுனால என்னால் கொடுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் என்னால் ட்ரேடிங்லேயே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ஒர்க்கில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. பட் இப்போ என்னோட ஷெடியூல் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஷூட் நியூ ஆஃபீஸில் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவு கும்பகோணத்துலேயுமே நம்ம பிரான்ச் இருக்குது. நீங்கள் தாராளமாக கும்பகோணம் பிரான்ச்சுக்கு வரலாம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸுமே அவைலபிள் இருக்குது. ஓகேவே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு மார்க்கெட்டோட அனலைசிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் திருப்பி மார்க்கெட் அனலைசிஸ் எடுத்து நான் போஸ்ட் மார்க்கெட் போட்டதை விட நீ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சார்ட்டை எப்படி எடுத்து எப்படி பார்க்கணும், எதெல்லாம் பார்த்து மார்க்கெட்டோட மொமெண்டம் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் கரண்ட்டாக கோல்டு மார்க்கெட் சார்ட்டில் இருக்கேன். என்னோட சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் பார்த்து எப்பவுமே சரி, ஒரு மார்க்கெட்டில் நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டுடைய மொமெண்டமை செக் பண்ணும். மார்க்கெட்டோட கரண்ட் மொமெண்டம் கரண்ட்டாக ஒரு 2 மாதம் வரைக்கும் என்ன மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறது ஒரு மந்த்லி சார்ட், 1 மந்த் சார்ட்டில் இருக்கேன். ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு 3 மாதம் ஒரு அப்லேயே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தெரியுது. அப்போது மார்க்கெட்டுடைய மேஜரான மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்க பார்க்க போனா, ஸோ இம்பல்ஸ், ரீடெஸ்ட், இம்பல்ஸ், ஸோ மேஜர் லோ லெவல் அண்ட் தென் மைனர் லோ லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வரைகிற லெவல் தான் உங்களுக்கு மைனரான லோ லெவல். இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணாதாங்க மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் அஸ் பர் அனலைசிஸ் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சேனல் மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் பார்க்க போனால் என்னோட இடத்துல பார்க்க போனால் ஒரு ட்ரெண்ட் லைனுமே ரியாக்ட் ஆகுது. ஒரு சேனல் மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் போயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னுமே மார்க்கெட்டு மேலே போகலாம். ஆனால் எப்படியெல்லாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து மைனர் லோஸ் பார்த்தேன். இந்த மைனர் லோஸுக்கு ஒரு மைனர் லோ இப்போ ரீசெண்டாக கிரியேட் ஆகிருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல். ஓகேவா? இந்த சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணாராங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் ஒரு பையிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால என்ன ஆனாலும் சரி, இந்த மொமெண்டம்ல இருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பேக் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பை கொடுத்து போறதுக்கு சான்சஸ் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்கு அப்படிங்கிறதான் வந்து சொல்லலாம். ஏன்னா கோல்டு மார்க்கெட்டுடைய ஃபண்டமெண்டலா நீங்க மொமெண்டம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா கோல்டு மார்க்கெட்டை விட நீங்க யாரை கேட்டாலும் சரி, கோல்டு மார்க்கெட்ல பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மொமெண்டமா பார்த்தாச்சு. இப்போ பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சேனல் நம்ம பார்க்கும்போது ஒரு இன்டர்னல் சேனல் வரைய முடியுதா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணிக்க போறேன். ஸோ ஐ ஹேவ் டு செக் த இன்டர்னல் சேனல். ஸோ பார்க்கும்போது எஸ், இன்டர்னல் சேனல் ஒரு 2 டச்சு கொடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனலுமே இருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் ரிட்டர்ன் பேக் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் பேக் ஷூட் ஆகலாம். ஸோ கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ 2 இடத்துலையும் பார்த்தா மேஜராக பார்க்க போனால் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் எப்படி கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தட்ஸ் இட். ஸோ வீக்லி சார்ட்டுக்கு வந்துட்டேன். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி லோ லெவல் வரைஞ்சிட்டேன். அந்த லோ லெவலில் கீழே வரதுக்கான வாய்ப்பை ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். எஸ், இங்க ஒரு வீக்லி இம்பேலன்ஸ் லெவலுமே இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸை கவர் பண்றதுக்கு மார்க்கெட் என்ன ஆகலன்னா கீழே வரலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ மந்த்லியோட மைனர் லோவை ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். வீக்லியோடைய லோவை வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இப்போ வீக்லியோடைய மைனர் லோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ கரண்டா இருக்க போனா இதுதான் வந்து வீக்லியோடைய மைனர் லோ லெவல். ஸோ இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணாதான் எனக்கு இங்கேயே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஷூட் டு பை. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம அதுதான் தப்பு பண்றோம் நிறைய இடத்துல. இப்போ இந்த மார்க்கெட் இங்க வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வர மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணணும், ரீடெஸ்ட் இருக்கணும், மார்க்கெட் கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. எப்பன்னா இந்த இடத்த உடைக்கணும். இந்த இடத்த உடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை உடைச்சாதாங்க மார்க்கெட் கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் கீழே வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா எங்க பிரேக் பண்ணா வருங்கிறதையும் நம்ம பேசிட்டோம். ஓகே, தட்ஸ் இட். இப்போ இந்த ஏரியா மட்டும் தான் நம்மளுடைய பார்வைக்கான ஏரியா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டெய்லிக்கு மூவ் ஆன் பண்ணேன். ஸோ டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஒரு கண்டிஷனலே இல்லாமல் போகுது அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், மார்க்கெட்டோடைய இந்த இம்பல்ஸ் மூமெண்டமாக நான் ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஒரு மார்க்கெட் உள்ள முக்கியமாக ஸ்ட்ரக்சர்ல பார்க்க போது எது ஒரு மூமெண்டம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இது ஒரு இம்பல்ஸ் மூமெண்டம் அப்படிங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணிக்கிறோம். இந்த இம்பல்ஸ் மூமெண்டமா கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறதையும் நான் பார்க்க போறேன். ஸோ எடுக்கிறேன். ஸோ லோலேருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்றேன். எஸ், இங்கதான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை உடைச்சிருச்சு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டினியூவா நமக்கு எங்க வரும்னு தெரியும்னா லோக்கு தான் வரணும். ஏன்னா இது வரைக்கும் வந்தாகணும். இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன ப்ரோ நடந்துக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த இம்பல்ஸுக்கு ஓகேவா, இது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது நம்ம பேசிட்டோம். இது வரைக்கும் தான் வரப்போகுது. இந்த இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ப்ராப்பரான கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கான். ஸோ தெளிவா தெரியுது மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதே மாதிரி கரண்டான சுச்சுவேஷனும் பார்க்க போனா அழகா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி ரியாக்ட் ஆகிறா. நான் செக் தான் பண்ண போறேன். ஏன்னா இது முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ ஐ வில் பி செக் இட். 3 டச்சஸ் 4 டச்சஸ். ஸோ பார்க்க போனால் எஸ், அழகாவே நமக்கு ஒரு சேனல் ப்ரிப்பரேஷன் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ மேபி இந்த சேனலையே ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனுமே சரி ஓகேவா, 3 டச்சஸ் கொடுத்து வருது. பிரேக் பண்ணி போகணும். இப்போ எனக்கு எப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் டெய்லி ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதர்வைஸ் இப்படி மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதர்வைஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எங்க வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கம் டு த டவுன். இவ்வளோதான் கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்பை செக் பண்ணும்போது இங்கே டேல இம்பேலன்சஸ் வச்சிருக்கான் மார்க்கெட் ஓகேவா. ஸோ மேபி இந்த இன்பேலன்ஸை கவர் பண்ணிட்டோம் கீழே வரலாம். இல்லையா இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதையும் நான் செக் அவுட் பண்றேன். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு ஓகேவா. ஏன் கொடுத்துருக்கு, எதுக்காக கொடுத்துருக்குங்கிறத நம்ம செக் அவுட் பண்ண போறோம். ஏன்னா கிளியரா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். ஏன்னா எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணாம மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கான். இப்பவுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல தெரியுது. எப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரிவிப்பாங்க ட்ரெண்ட் வில் பி கண்டினியூ டு த டவுன். இப்போ எனக்கு இங்கேருந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு செக் இட். ஸோ லோ அண்ட் தென் ஹைஸ். ஸோ பார்க்க போனா இங்க என்ன பண்ணிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை உடைச்சிருச்சு. அதே மாதிரி இங்க என்ன வச்சிருக்கான், இம்பேலன்ஸ் ஏரியாவை இன்னும் பேலன்ஸ் வச்சிருக்கான். சரிதா, இன்பேலன்ஸ் ஏரியா இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ ரீபேலன்ஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக் மொமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிளியரா இங்கேன்னு ரீடெஸ்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் பேக் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லோ வரைக்கும் வரலாம். ஆனா நம்ம சொல்லிட்டோம் மார்க்கெட் டவுன்ல தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த லோவையும் உடைச்சு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரலாம் ஓகேவா. ஸோ மேக்சிமம் ப்ராபபிலிட்டி இதுதான் இருக்கு. எப்போ ஒரு மார்க்கெட் மேல போகும் அப்படின்னா ரீசன்ஸ் ஹைஸையோ இல்லை ரீசன் ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கம்ஸ் வித் த டவுன். இப்ப கரண்ட் செனரியோல இருக்கு. கரண்ட் செனரியோல இருக்கும்போது மார்க்கெட்டோட மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்ல மார்க்கெட் பார்க்கும்போது ஸோ பாத்தீங்கன்னா கிளியரா ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுமே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில்ஸ் ரிஜெக்டட் கேண்டலுமே நம்ம பார்த்தாச்சு. விட்டுதான் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீ ஏரியாவும் இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எங்கெங்கேருந்து கீழே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே வரலாம். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம், லெட்ஸ் கம் டு த டவுன் ஓகேவா. இந்த இடத்துல இருந்து கீழே வரலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல போயிட்டு எனக்கு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுது. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா, அதாவது 4 hour கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. நல்லா பார்க்கணும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே இந்த சப்ளைல அடிச்சுட்டோ கீழே வரலாம் ஓகேவா. ஏன்னா இப்ப நான் பையிங் பாருங்க, மேஜரா பையிங் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பையிங் எங்கெங்கெல்லாம் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு நம்மளோட பையிங் ஏரியா இந்த ஜோன் தான். அதுக்கிடையில நம்ம எடுக்க வேண்டிய பை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா
ஒரு பை பண்ணலாம். ஸோ பையிங் ஏரியா எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்க, இன்னொன்று இங்க. இப்போதைக்கு கரண்டா பார்க்க போனா கீழே உள்ளதுதான் பையிங் ஏரியா, அதாவது லோஸ்ல இருக்கிறதா பையிங். அதை வைக்க நம்ம செல்லிங்க்கு தான் நம்ம வந்து ப்ராபபிலிட்டிஸ் பார்க்கணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து கரண்டா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு செல்லு. நான் பை எங்க எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் பை எடுக்கணும். ஏன்னா இப்ப இந்த ஏரியாவை பிரேக் பண்ணா இந்த ஏரியால பை சைன் கிடைக்கும் போது எடுத்துக்கலாம். அதாவது இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுக்கும் போது பை எடுத்துக்கலாம். அப்ப இல்லாட்டி இந்த ஜோனை உடைக்கும் போது நம்ம பை எடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம பை பண்ண கூடாது. அதுல நீங்க எல்லாரும் தெளிவா இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ கரண்ட் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒன்று இங்கே செல் பண்ணலாம். அதர்வைஸ் வேற எங்க செல் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல சப்ளை இருக்கு. ஓகேங்களா, இந்த சப்ளை ஏரியாலையுமே செல்லுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் நெக்ஸ்ட் வீக் செல்லுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் என்னத்துக்கு மட்டும் ட்ரை பண்ணும்? செல்லுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் எந்த ஒரு மூமெண்ட்டுக்கும் போவாதீங்க. ஒரு பை எப்ப எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன், நான் ரெட் லைன் போட்டுருங்க. அதாவது ஏரியா லெவல் பாத்தீங்கன்னா 2060 டாமினேட் பண்ணா மட்டும்தான் பை சைட் போகணும். அதுவும் ரீடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம். அதர்வைஸ் நம்ம இப்ப கரண்டா போறது செல். ஓகே ப்ரோ, செல் போகணும்னு சொல்லிட்டீங்க. நான் ஸ்விங் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ 15 மினிட்ஸ்ல போயிட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கான்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டும் எடுக்கலாம். இப்போ நீங்க தாராளமா இருக்குன்னா அந்த ரிஜெக்ஷன் வந்து எடுக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி ஸ்கேல்ப் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமா இருக்கலாம். இந்த இடத்துல இங்கேருந்து செல் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இந்த ஸ்விங்கோடைய சப்போர்ட்டா மார்க்கெட் என்ன பண்ணணும்னா உடைக்கணும். உடைச்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சி இப்படி பிரேக் பண்ணும், ரீடெஸ்ட் இருக்கும், ரீடெஸ்ட் ரீடெஸ்ட். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டோட மொமெண்டம்ல ஒரு ப்ராப்பரான ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஸ்விங் இம்பல்ஸோட மொமெண்டம்ல ரீடெஸ்ட் எடுத்து ட்ரை பண்றது ஒரு நல்ல ட்ரேடருக்கான ஒரு ப்ராபபிலிட்டி செட்டப். அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் நான் பை பண்ண போனேன், எல்லா இடத்துலையும் நான் செல் பண்ண போறேன். ஸ்கேல்ப் ட்ரேடர்ஸ் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் அந்த ரிஜெக்ஷன்லயே நம்ம தாராளமா செல் போடணும் அப்படின்னா செல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இல்லை போய் எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த இடத்த உடைக்கணும், உடைச்சதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்த உடைச்சி ரீடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் செல் ட்ரேட் எடுத்து அதுலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கலாம். நான் ரீடெஸ்ட்மெண்ட் ஏரியாவில் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்குமா இல்லை, இங்க மேல இன்பேலன்சஸ் விட்டு இருக்கு தெரியுங்களா. இன்பேலன்சஸ் விட்டுட்டு வருது. மேபி இந்த லெவல்ல கூட மார்க்கெட் ரீடச் பண்ணிட்டு இன்பேலன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ரீடச் பண்ணிட்டு அங்கேருந்து டிராப் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. பட் நிதானமா தான் டிராவல் பண்ணும். இப்போதைக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா செல்லுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு, ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ வேணும்னா இப்போதைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு யூ கேன் ட்ரை வித் த செல் இன் தி ஸ்டாப் லாஸ் ஏரியா இந்த லெவல். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம லோ வரைக்கும் வைக்கலாம். ஸோ அப்போவே எனக்கு 1:4 வரைக்கும் எனக்கு கிடைக்குது என்னோட ரிஸ்க் ரிவார்டில். இல்லை எனக்கு இது வரைக்கும் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கோ வித் த ஏரியா ஆஃப் த டார்கெட். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். அதே இந்த இடத்த உடைச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேல்பிங்கில் ஒரு ரீடேஸ்மெண்ட் வந்து ஸ்கேல்பிங்கில் பை ட்ரேட் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி செல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராபபிலிட்டி கிடைச்சாலோ செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ நீங்கள் இங்கேருந்து ட்ரேட் எடுத்து கூட ஸ்டாப் லாஸ் ஏரியாவை இது வரைக்கும் கவர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் ப்ரோ இதை தாண்டிட்டா நான் என்ன சொன்னேன், இந்த 2 லெவலை தாண்டிட்டா மார்க்கெட் பைக்கான செனரியோ மாறிடுச்சு. பைக்கான செனரியோ வரும்போது என்ன பண்ணணும், இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் ரீடேஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த ரீடேஸ்மெண்ட் ஏரியால we can go for the buy in this area. இந்த மாதிரி மார்க்கெட்ல டிராவல் பண்ணும்போது நம்மளால ஈஸியா நம்மளோட டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணவுமே முடியும். இன்னும் செனரியும் இருக்கு. ஸோ செனரியோஸ் நிறைய இருக்கு. அந்த செனரியோஸை நம்ம எப்படி எல்லாம் பார்க்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எல்லாமே கட்டிக்கிட்டேன், நான் பிரைஸ் ஆக்ஷன் கட்டிக்கிட்டேன், எஸ்எம்சி கட்டிக்கிட்டேன், எல்லாமே ரோல் ஓவர் பண்ண தெரியும்ல. மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கு, இந்த பங்க அழகா சேனலை ரியாக்ட் பண்ணிட்டு வருது. மேபி இந்த சேனலையே மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு வரணும், ரியாக்ட் பண்ணிட்டு வரலாம். ஒன்னும் இல்லை, சிம்பிள். இந்த மாதிரி மார்க்கெட் போகுது, இங்க ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களை டைவர்ட் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, டிராப் பண்ணி கொண்டு வரது சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால சொன்னேன் 2 இடத்துல ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் நம்ம அந்த ப்ராபபிலிட்டி செட்டப்பை எப்படி ரீக்ரியேட் பண்ண போறோம், அந்த இடத்துல எப்படி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா இருந்துட்டீங்கனாலே உங்களால மார்க்கெட்ல ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அனலைசிஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க
இந்த வீடியோவை எந்த அளவுக்கு லைக் பண்ணீங்கன்னு தெரிஞ்சாதான் எனக்கு தெரியும். ஸோ நீங்க பாக்குறீங்கிறதுனால எனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. நிறைய பேர் நீங்க லைக் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீரியஸா ரெகுலரா நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். எனவே until then, bye bye, see you all.